ஹாய் கைஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து இன்வென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பெயின் லைஃப் சைக்கிள், ஓகேவா? இது பார்த்தோம். இப்போ இன்வென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்னா ஆல்ரெடி என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பீனை வந்து கிரியேட் பண்ணுது, மேனேஜ் பண்ணுது, அப்புறம் டிபெண்டன்சிஸையும் மேனேஜ் பண்ணுது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோட கண்டினியூஷன் தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் அங்கே மேனேஜ் பண்ணுற டிபெண்டன்சிஸ் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு இன்ஜெக்ட் பண்ண போகுது. அதாவது எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு அது கொடுக்க போகுது. இதான் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பேக்கேஜ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸ் நேம் என்ன, மேன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இப்போ நான் ஒரு நான் தான் இந்த மேன் வச்சுக்கோங்க. இப்போது என்னோட நீடு என்ன அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாருமே யாராச்சும் ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருப்போம், ஓகேவா? அதுக்கு பேர் தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து எனக்குன்னு நான் இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், ஓகேவா? ஒரு ஐடி நம்பர். எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஐடி நம்பர் நான் அதை என்ன சொல்கிறேன், ப்ரைவேட்டாக வச்சுக்கிறேன், ஓகேவா? ப்ரைவேட் இன்ட்டு ஐடி நம்பர், ஓகேவா? ஒரு நம்பர் அதை வச்சுக்கிறேன். அப்புறம் எனக்குன்னு ஒரு நேம் இருக்கும், ஓகேவா? அந்த நேம் வச்சு தான் எல்லோரும் கூப்பிடணும், அதுக்காக நான் அதுக்கு ஒரு நேம் வச்சுருக்கேன், ஸ்ட்ரிங்கு நேம், ஓகேவா? இப்போது இதெல்லாம் வந்து இந்த கிளாஸில் உள்ளனா இந்த ஐடி நம்பர் இந்த நேம்லாம் நான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கேன். இதை இப்போது ஐடி நம்பர் ஈக்குவல் டு 1 2 3ன்னு சொல்லி கொடுத்துட்டு நேம் ஈக்குவல் டு ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, இப்போது இந்த ஐடி நம்பரும் இந்த நேமும் நான் என்ன சொல்கிறேன், இந்த கிளாஸ்லேயே கொடுத்துட்டேன். இப்படி டைரெக்டாக கொடுக்குறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹார்ட் கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அவங்க என்ன பண்ணுறாங்க, டைனமிக்காக பாஸ் பண்ண போகிறாங்க. எனக்கு என்ன தேவையோ என்னோட தேவையை வேற ஒரு இடத்துலேருந்து எனக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, ஓகேவா? இப்போ நான் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். நான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறத ஒருத்தவங்க இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க. அப்படி அவங்க இன்ஜெக்ட் பண்ணுறதால தான் அதுக்கு பேர் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா, எனக்கு தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் யார் மேனேஜ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, என்னோட ஐஓசி கண்டெய்னர் வச்சிருக்காங்க. அவங்க தான் எனக்கு தேவையானதை இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு பேர் தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இந்த மாதிரி, ஓகேவா? ப்ரைவேட் இன்ட்டு ஸ்ட்ரிங் நேம் கூட டபுள் கோட்ஸுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸ் கொடுப்போம்ல, டபுள் கோட்ஸு ஏதோ ஒரு சம்திங் நேம் ஏதோ கொடுப்போம். அப்படி கொடுத்தோன்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், லிட்ரல் ஸ்ட்ரிங். இதே மாதிரி நம்ம அந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் சரி, ஈக்குவல் டு சம்திங் வேல்யூ கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் என்னென்னா லிட்ரல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதுக்கு பேர் என்னென்னா லிட்ரல் டிபெண்டன்சிஸ், ஓகேவா? இதுக்கு பேர் என்னென்னா லிட்ரல் டிபெண்டன்சிஸ். அடுத்து இப்போது நான் ஒரு மேனுன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து ஓகே, எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு லவ்வர் இருக்கலாம், ஒரு ஜாப் இருக்கலாம், இதெல்லாம் வந்து நான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரைவேட் லவ்வர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், ஓகேவா? திரும்ப ப்ரைவேட் ஜாப், என்ன ஜாபோ, இப்போது டெவ் அப்படின்னு வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட கிளாஸ் நான் மவுஸ் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கிளாஸ் கிரியேட் பண்ண சொல்லணும், இல்லை இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண சொல்லணும். இப்போ நான் கிளாஸும் இன்டர்ஃபேஸும் இதில் கிரியேட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு கிளாஸு, அந்த கிளாஸில் உள்ள ஆப்ஜெக்ட் பண்ணி இப்படி ஈக்குவல் டு நியூ லவ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இப்படி நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா கிளாஸ் நேம் சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ கிளாஸ் நேம், கரெக்டாக? இப்போது இதுக்கு பேர் என்னென்னா ஆப்ஜெக்ட் டிபெண்டன்சிஸ்னு பேர், ஓகேவா? தென் வந்து என்கிட்ட ஐடி நம்பர் இருக்கலாம், பைக் நம்பர் இருக்கலாம், வீட்டு நம்பர் இருக்கலாம், இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர்ஸை வந்து நான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னு பார்ப்போம். நான் அந்த நம்பர்ஸ் எல்லாம் எதில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அரே லிஸ்ட், அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எப்படி ஸ்டோர் பண்ணுறேன், அது எல்லாமே இன்டீஜர். நம்ம கலெக்ஷனில் பார்க்குறது எல்லாமே என்ன ஆப்ஜெக்ட். ஸோ நான் இதில் இன்டீஜர் கொடுத்துருக்கேன், இங்கே என்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறோம்ல மல்டிபிள் நம்பர்ஸை, இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கலெக்ஷன் டிபெண்டன்சிஸ், ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து யார் கொடுக்க போகிறோம், நமக்கு வேறு யாரோ கொடுக்க போகிறாங்க, நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த லிட்ரல் டிபெண்டன்சிஸ் இருக்குல்ல, இது ரெண்டை மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிட்ரல் டிபெண்டன்சிஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லிட்ரல் டிபெண்டன்சிஸ்க்கு
ஒரு இடத்துலேருந்து இந்த ஐடி நம்பரையும் இந்த நேமையும் ஒருத்தவங்க கொடுக்க போகிறாங்க. அவங்க தான் ஐஓசி கண்டெய்னர். நான் ஒரு இடத்துல டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துலேருந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி என்னோட டிபெண்டன்சிஸ் மேனேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் தேவைப்படும் போது இன்ஜெக்ட் பண்ணிக்குவேன். அதுக்கு பேர் தான் என்ன, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் நான் பப்ளிக்னு கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு பப்ளிக்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மாற்றுறேன். ஓகேவா? இப்போ நான் பப்ளிக்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் பப்ளிக்னு கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணுறேன், சிஸ் அவுட்டில் இதையும் பப்ளிக்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? நான் அது மட்டும் மாற்றிக்கிறேன். டிஸ்பிளே டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். சிஸ் அவுட்டில் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், என்னோட ஐடி, ஓகேவா, என்னோட ஐடி ப்ளஸ் ப்ளஸ் இந்த இடத்துல என்னோட நம்பர். ஓகேவா? என்னோட ஐடி, என்னோட நேம், என்னோட நேமை கொடுத்துக்கிறேன். நீங்கள் கேராகவும் பாஸ் பண்ணலாம், நான் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னோட ஐடி நேமை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே என்ன இருக்குது, உன்னோட ஐடி நம்பர் இருக்குது. இப்போ நார்மலாக, இப்போது எக்ஸாம்பிள் வந்து நம்ம நார்மலாக இதுக்கு டேட்டா பாஸ் பண்ணணும்னா இதுக்கு நான் எப்படி டேட்டா பாஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு மெயின் மெத்தட் ஓப்பன் பண்ணி இதுக்கு ஐடி நம்பர் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஐடி நம்பரும் பாஸ் பண்ணுவோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதையே வேறு ஒரு கிளாஸ், இங்கே என்ன கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், மேனுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, நான் என்ன பண்ணுறேன், இங்கே மெயின் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பண்ணிக்கிறேன், கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த மெயின் மெத்தடுக்கு நான் என்ன பண்ணுறேன், மேன் எம் ஈக்குவல் டு சம் ரெஃபரன்ஸ் நேம், அதான் எம், நியூ மேன். ஓகேவா? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு எப்படி இப்போ டேட்டா அனுப்புவோம் அப்படின்னா, எப்படி டேட்டா அனுப்புவேன், எம் டாட், அங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருக்கேன்னா அது இன்டீஜர் அப்படிங்கிறதுல 1 2 அப்படின்னு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப எம் டாட் நேம் கூப்பிட்றேன், நேம் ஈக்குவல் டு என்ன, டபுள் கோட்ஸ்க்குள்ளே ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது ஐடி நம்பரும் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அங்கே இருக்கிற எம் டாட் டிஸ்பிளே டேட்டா அப்படிங்கிற மெத்தடை கூப்பிட்டு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். கண்ட்ரோல் F11 நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 12 ராம் பாஸ் ஆகும். நான் இங்கே எம் ஐடி நம்பருக்கு வந்து 12ன்னு வச்சுருக்கேன் இந்த ஆப்ஜெக்ட்டில். எனக்கு என்ன, இந்த நியூ மேனுக்கு என்ன பண்ணும், இந்த ரெஃபரன்ஸ் நேமில் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணோடனே எனக்கு என்ன பண்ணும், இந்த ஐடி நம்பர் இருக்குல்ல, இங்கே போய் 12ன்னு பாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த நேம் எங்கே இருக்கும், நமக்கு இந்த கிளாஸில் இருக்கும். கரெக்டாக? சாரி, இந்த கிளாஸில் நேம் இருக்கும். இந்த நேமுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ராமன் பாஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நேம் பாஸ் ஆகிடும். ஓகே, திரும்ப நான் ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இந்த டிஸ்பிளே டேட்டாவில் உள்ள டேட்டாஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். அதுதான் 12 ராம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி பாஸ் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து இந்த இடத்துல நான் ப்ரைவேட்னு மாற்றிக்கிறேன். என்னோட டேட்டா வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. என்னோட டேட்டாவை நான் வந்து ப்ரைவேட்டாக வைக்கிறேன். என்னோட டேட்டா செக்யூர் டேட்டா, அதனால் ப்ரைவேட்டாக வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு ப்ரைவேட்டாக வச்சேன் அப்படின்னா, நான் இந்த கிளாஸில் போய் பார்க்குறேன். இந்த கிளாஸில் போய் பார்க்குறேன். ப்ரைவேட் டேட்டாக்கு நான் என்னால் டேரெக்டாக டேட்டா பாஸ் பண்ண முடியல. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு இது 2 இருக்குல்ல, இது 2த்தையும் கிளிக் பண்ணி நீங்கள் சோர்ஸில் போயிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது போஜ் 1ல். அதில் என்னென்னா கெட்டர் செட்டர் கான்செப்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், டேட்டா செட்டு மட்டும் தான் பண்ண போகிறேன். இதில் கிளிக் பண்ணி எனக்கு என்ன, டேட்டா செட்டு மட்டும் தான் பண்ண போகிறேன். திரும்ப நான் கெட் பண்ண விருப்பப்படல. செட்டுனா நான் அதுக்கு வேல்யூ மட்டும் செட் பண்ண போகிறேன். ஓகேவா? செட் ஐடி செட் நேம் கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த ப்ரைவேட் நேமுக்கும் ப்ரைவேட் ஐடிக்கும் இப்போ நான் என்ன பண்ணணும், யாருக்காவது ஐடியா இருக்கா, இந்த செட் ஐடி நம்பர், இந்த செட் நேம். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த கிளாஸில் போயிட்டு திரும்ப மெயின் கிளாஸ் இங்கே ஒன்று இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் நான் ஹைட் பண்ணிடுறேன். டேரெக்டாக நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம் டாட் செட் ஐடின்னு பாருங்கள். இதுக்குள்ளே ஏதாவது இன்ட் ஐடியை பாஸ் பண்ணுதோ, இதுக்குள்ளே ஏதாவது நேமை பாஸ் பண்ண சொல்லுது. நான் செட் ஐடி இதுக்கு வந்து 1 2 3 4 4 சேர்த்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஐடி நம்பர் கொடுத்துட்டேன். திரும்ப எம் டாட் செட் ஐடி கொடுத்தோமா, இப்போ வந்து என்ன, செட்டு நேம் கீழே இருக்குது பாருங்கள், நேம் வந்து ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? திரும்ப இந்த டிஸ்பிளே டேட்டாவை கால் பண்ணணும். கரெக்டாக? நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஃபங்க்ஷன் F11 ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேவா? ரன் பண்ணனா பாருங்கள், 1 2 3க்கு
ராம் இது 2 டேட்டாவும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ செட் ஐடி நம்பருக்கு இங்கே போவேன். செட் ஐடி எங்கே இருக்குது? செட் ஐடி நம்பர் செட் நேம் இருக்கா? செட் நேமுக்கு இந்த இடத்துல நேம், அங்கே நேம் என்ன கொடுத்தோம்? அந்த நேம் வந்து அடுத்து இந்த இடத்துல பாஸ் ஆகிடும். அந்த நேம் இந்த இடத்துல பாஸ் ஆகும். திஸ் டாட் நேம் கிளாஸ் லெவலில் திஸ் டாட் நேமுக்கு இந்த இடத்துல போயிட்டு எங்கே இருக்குது? இந்த இடத்துல போயிட்டு நேம் அப்படின்னு செட் ஆகிடும். ஓகேவா? நேம்னு இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்தோம்? அங்கே நேமு ராம்னு கொடுத்தோம். அந்த நேம் செட் ஆனோடனே அந்த நேம் ராமுங்கிறதால இங்கே அந்த ராம் அப்படிங்கிற நேம் வந்துடும். இந்த மெத்தடை கூப்பிடும்போது ராம் பாஸ் ஆகும். அதே மாதிரியே இந்த இடத்துல நம்ம ஐடி நம்பர் 1 2 3 4 கொடுத்தோமா, அந்த ஐடி நம்பருக்கு இங்கே பாஸ் ஆகிடும். ரைட் சைடில் ஐடி நம்பர் கொடுத்தோம்னா அது லெஃப்ட் சைடில் உள்ள ஐடி நம்பருக்கு அசைன் ஆகிடும். திஸ் டாட் ஐடி நம்பர் அப்படிங்கிறது என்ன? திஸ்ங்கிறது கிளாஸ் ரெஃபரன்ஸு. இந்த கிளாஸ் ரெஃபரன்ஸு டாட் ஐடி நம்பர் எங்கே இருக்குன்னு பார்க்கும். இதுக்கு அந்த ஐடி நம்பர் பாஸ் ஆகிடும். பாஸ் ஆனோடனே நமக்கு இப்போ இந்த இடத்துல ஐடி நம்பர் எவ்வளோவா இருக்கும்? 1 2 3 4 இருக்கும். இங்கே 1 2 3 பாஸ் ஆகிடும். நம்ம இந்த மெத்தட் கூடும்போது 1 2 3 4 ப்ளஸ் நம்மளோட இந்த நேம் என்ன ராம்னு இருந்துச்சு, ராம் பாஸ் ஆகிடும். ஓகேவா? இவ்வளோதாங்க. இது வந்து நம்ம செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டேட்டாவை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்படி பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஹார்ட் கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பதில் என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா, அவங்க ஸ்ப்ரிங்கு கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ப்ரிங்கு கிட்ட டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான டேட்டாஸை வந்து அவங்க ஆப்ஜெக்டாக உங்களோட கிளாஸுக்கு அவங்க ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்ப்ரிங்கில் என்னென்னு சொல்கிறாங்க? பீனை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன டேட்டா தேவையோ அந்த டேட்டாவையும் அவங்களே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இப்போது எனக்கு இந்த இடத்துல மேனுக்கு ஐடியும் நம்பரும் தேவை. நான் ப்ரைவேட்டாக வச்சுருக்கேன். ஓகேவா? ப்ரைவேட்டாக வச்சுட்டு நான் செட்டர் மெத்தட் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் இதுக்கு வந்து என்னோடய டேட்டாவை பாஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த மெயின் இருக்கா, மேனுன்னு இருக்காங்கல்ல, இந்த மேனுக்கு என்ன டேட்டா இருக்குது? ஒரு ஐடி நம்பர் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் நேம் இருக்குது. இந்த ஐடி நம்பர் ஸ்ட்ரிங் நேமும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸ்ப்ரிங்கு யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா, என்னோட பீன் டாட் எக்ஸ்எம்எல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எப்படி நான் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னோட பீன் டாட் எக்ஸ்எம்எல்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பீன் கிரியேட் பண்ணணும். எப்படி பீன் கிரியேட் பண்ணுவோம்? எவ்வளோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு பீன் அப்படின்னு டைப் பண்ணணும். இந்த பீனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஐடி என்ன ஐடி? அந்த ஐடி இப்போ நான் ஐடி ஈக்குவல் என்ன பண்ணுறேன்? மேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். கிளாஸ் ஈக்குவல் என்ன பண்ணுறேன்? என்னோட கிளாஸை கூப்பிட்டுக்கிறேன். என்னோட கிளாஸ் எப்படி கூப்பிட்றது? இந்த மேனுங்கிற கிளாஸுக்கு போயிட்டு மேனை ஒரு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து ரைட் கிளிக், காப்பி குவாலிஃபைடு நேமை காப்பி பண்ணிட்டேன். இப்போ நேமை காப்பி பண்ணிவிட்டு என்னோட பீன் டாட் எக்ஸ்எம்எல்ங்கிறது இதான் என்னோட பீன் டாட் எக்ஸ்எம்எல். இதுக்குள்ளே வந்து என்னோட நேமை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது என்னோட பீன். இப்போது அங்கே எனக்கு 2 டேட்டா, அதாவது 2 ஃபீல்டு இருந்துச்சு, இல்லை 2 ப்ராப்பர்ட்டி, நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதை. ஓகேவா? இது என்னோட 2 வேரியபிள், இல்லைனா 2 ஃபீல்டு, 2 ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எப்படி இதுக்குள்ளே கால் பண்ணுறது அப்படின்னா, எங்கே இருக்குது என்னோட பீன் டாட் எக்ஸ்எம்எல்? இந்த பீன் டாட் எக்ஸ்எம்எல்ல எப்படி அந்த ப்ராப்பர்ட்டிலாம் கூப்பிடுறது அப்படின்னா, ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குல்ல, ஆங்குலர் ப்ராக்கெட், அதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கிளிக் பண்ணால் ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு டேக்கே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிங்கிற டேக்குள்ளே உங்களோட நேம் என்னங்க? அந்த நேம் என்ன கொடுத்துருக்கீங்க? நேம் வந்து ஐடி நம்பரை கொடுத்துருக்கீங்க. இன்னொன்று நேம்னு கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? இப்போ இந்த பீன் டாட் எக்ஸ்எம்எல்ல போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி நம்பர் இருக்கா? ஐடி நம்பர் கரெக்டாக? ஐடி நம்பருக்கு நீங்கள் என்ன வேல்யூ செட் பண்ணலாம்? என்ன வேல்யூ? நான் 1 2 அப்படின்னு மட்டும் செட் பண்ணுறேன். ஓகேவா? திரும்ப என்ன இருக்குது? இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் வச்சுருக்கீங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பண்ணணும் நீங்கள்? ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற டேக் கூப்பிட்டுட்டு அதுக்குள்ளே உங்களோட அங்கே வேரியபிள் நேம் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த நேமு ப்ளஸ்ஸு இங்கே வேல்யூ என்ன வச்சுருக்கீங்களோ அந்த வேல்யூ ஈக்குவல் டு என்ன? இங்கே ராம்னு கொடுத்துருந்தேன்னா இந்த இடத்துல பண்ணேன்னா நான் அஜித் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நேம் இந்த இடத்துல மாற்றிக்கிறேன். 1 அப்படின்னு மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறேன்? எங்கே இருக்குது? என்னோட மெயின் மேன் இதுக்குள்ளே இருந்துச்சுல்ல, இந்த இதெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தட். நான் வந்து ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறேன் இப்போ. ஓகே, இப்போ இந்த மேனுக்குள்ளே வந்து பாருங்கள், நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த செட்டர் மெத்தடுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? என்னோடய டேட்டாவை பாஸ் பண்ண போகிறேன். இந்த டேட்டா என்ன பண்ணும்? எனக்கு இந்த நேமில் பாஸ் ஆகிடும். கரெக்டாக? இந்த நேமில் பாஸ் ஆகிடும். அதேமாரி இந்த ப்ரைவேட் என்ட்டுக்கு நான் ஐடியை பாஸ் பண்ண போகிறேன். இந்த ஐடிக்கு இந்த இடத்துல இந்த ஐடி வந்துடும். ஓகேவா? சாரி, எங்கே இருக்குது? நேம் பாஸ் பண்ணுவேன். இதுக்குள்ளே நேம் பாஸ் பண்ணுவேன். இந்த நேமுக்கு இந்த நேமுக்கு இந்த நேம் பாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே ஐடி நம்பர் இருக்கா? இங்கே ஐடி நம்பர் பாஸ் பண்ணுவேன். சாரி, இங்கே ஐடி நம்பர் பாஸ் பண்ணுவேன். இந்த ஐடி நம்பருக்கு இந்த திஸ் டாட் ஐடி நம்பர்லேருந்து இந்த ஐடி நம்பருக்கு இங்கே பாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே என்ன மெத்தட் கொடுத்துருக்கோனோ அந்த மெத்தட் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதான் நம்ம ஆக்சுவலாக பண்ண போகிறது. நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ப்ரிங்கை பொறுத்தளவு இது எங்கே ஸ்டோர் ஆகும்? அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கரெக்டாக? அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும். இப்போ அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் ஆகுதுன்னா நான் அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை கூப்பிடணும். அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நேம் நான் வச்சுக்கிறேன், ஏசி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. நியூ கிளாஸ் பாத் தானே நம்ம கிளாஸ் பாத். ஓகேவா? கிளாஸ் பாத் என்ன? XML
அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் ஓகேவா? நான் இதை செமிகோலன் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் நேமை கொடுக்கணும். இதோட என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் நேம் என்ன, bean டாட் XML. இதான் என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஓகேவா? நான் இதை கூப்பிட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஏசி டாட் எப்படி என்னோட பீன் எடுக்கணும், கெட் பீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்ககிட்ட. கெட் பீன், நான் அங்கே பீனோட நேம் என்ன கொடுத்துருந்தேன், பீனோட நேம் என்ன கொடுத்துருந்தேன், ரெஃபரன்ஸ் நேம் மேன் ஓகேவா? என்னோட கிளாஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு மெயின் மேனில் வந்துட்டு என்னோட க்ரியேட் பண்ண கிளாஸுக்கு நான் என்ன பண்ணணும், என்னோட ரெஃபரன்ஸ் நேமை கூப்பிடணும். ஃபஸ்ட்டு என்னோட ரெஃபரன்ஸ் நேமை கூப்பிட்டு காமா வச்சுட்டு என்னோட கிளாஸ் நேம் என்ன, அங்கே இருக்கிற கிளாஸ் நேமு மேன் டாட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் ஓகேவா? கரெக்டாக இதனை செமிகோலன் வைக்கணும். நீங்கள் கண்ட்ரோல் டூவில் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் 2L அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டைப் பண்ணுன்னு காட்டும். நான் இங்கே இடத்துல மேன் கிளாஸ் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு என்ன இதில் ரிட்டன் வரும், மேனே. அதோட ரெஃபரன்ஸ் நேம்னா பீன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா? கெட் பீன் கூட்டிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு நான் பீன் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன், ஏதாவது இந்த கிளாஸுக்கு ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், பீன் டாட் என்னோட என்ன மெத்தடை நான் பாஸ் பண்ண போகிறேன், டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே மெத்தடை நான் கூப்பிடணும். டிஸ்பிளே மெத்தடை கூப்பிட்டா தானே என்ன டேட்டா அப்படின்னு தெரியும் எனக்கு. ஓகே, டிஸ்பிளே மெத்தடை கூப்பிட்டேன். நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் கொடுத்து ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். எனக்கு என்ன அடிக்குது, எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, பீன் ஃபேக்ட்ரி XML பீன் டெஃபினேஷன் எக்ஸப்ஷன் line 12 in XML document from class path resource. எங்கே இருக்குது line 12? சரி ஓகே, இது ஃபுல்லாக படித்து பார்ப்போம் என்ன வருதுன்னு. bean டாட் XML invalid nested exception org டாட் sapr exception line number 12 column 53 CVC complex type attribute class is not allowed element bean. ஓகே இருங்க, இதை மட்டும் நான் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருந்தேன், நான் காம் டாட் டிபெண்டன்சி டாட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா? இந்த பீன் வந்து என்னோட கிளாஸ் பாத்தில் இருக்கணும். ஸோ நான் திரும்ப என்ன பண்ணுறேன், பீனில் வந்து கிளாஸ் பாத்தில் மாற்றுறதுக்கு சேம் அதே தான், எந்த இஷ்யூமே கிடையாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் F எழுத்துறேன் அலைன் ஆகிறதுக்கு. நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிவிட்டேன். பீனுக்குள்ளே ஐடின்னு வச்சுருக்கேன். காம் டாட் டிபெண்டன்சி டாட் மேன் அப்படின்னு மட்டும் இருக்குது. டாட் இன்ஜெக்ஷன் டாட் மேன்னு இருந்துச்சுல, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், டிபெண்டன்சி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோட மெயின் மேனுங்கிற கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணுறேன் ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறீங்கன்னா 1 அஜித் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஓகேவா? நான் இப்போ இந்த பீன் டாட் எக்ஸ்எம்எல்குள்ளே வரேன். இது இருக்க பாருங்கள், வேல்யூ நான் 1ன்னு கொடுத்துருக்கேன், வேல்யூ இங்கே அஜித்னு கொடுத்துருக்கேன். இந்த 1ங்கிற வேல்யூ இப்போ எங்கே பாஸ் ஆகும் அப்படின்னா, எங்கே மேனில் போயிட்டு இந்த இடத்துல எங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து அஜித்னும் இந்த இடத்துல 1 பாஸ் ஆகும். அந்த டேட்டா இதுக்குள்ளே வரும். ரைட் சைடில் உள்ள டேட்டா லெஃப்ட் சைடில் உள்ள ஐடி நம்பருக்கு பாஸ் ஆகும். இந்த ஐடி நம்பரில் வந்து ப்ரைவேட் இன்டர்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறோம், கிளாஸ் லெவலில் கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு இங்கே ஐடி நம்பருங்கிறதால இந்த ஐடி நம்பருக்கும் இந்த ஐடி நம்பர் பாஸ் ஆகிடும் ஓகேவா? இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே டேட்டாவை கூப்பிடும்போது இந்த ஐடி நம்பர் இந்த நேம் ரெண்டுமே சேர்த்து நமக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேவா? ஏன்னா நேம்லேயும் நமக்கு என்ன நேம் அங்கே கொடுத்துருந்தோமோ அந்த நேம் இங்கே பாஸ் ஆகும். அங்கே அஜித்னு கொடுத்துருந்தோம், அந்த நேம் எங்கே வந்துடும், இங்கே நேம் அங்கே பாஸ் ஆகிடும். இந்த நேம் வந்து இந்த இடத்துல பாஸ் ஆகும், இந்த நேம் வந்து இந்த இடத்துல பாஸ் ஆகும். இந்த டேட்டாவை நான் கூப்பிடும்போது, இந்த மெத்தடை கூப்பிடும்போது எனக்கு எங்கே இருக்குது இந்த மெத்தட், டிஸ்பிளே டேட்டா அப்படிங்கிற மெத்தடை கூப்பிடும்போது எனக்கு கூப்பிடும்போது இதுக்குள்ளே உள்ள சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். 1க்கு வந்து நம்ம 1 பாஸ் பண்ணோம் அஜித் ஓகேவா? 2 டேட்டாவும் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் என்ன, லிட்ரல் டிபெண்டன்சிஸ். இந்த லிட்ரல் டிபெண்டன்சிஸை நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜெக்ட் பண்ணுறோம். எங்கே, இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இந்த இடத்துல கொடுக்குறது நம்ம டிபெண்டன்சிஸ்க்குள்ளே இந்த டேட்டா வந்து எங்கே மேனேஜ் பண்ணி வச்சுப்பாங்க, என்னோட டிபெண்டன்சிஸை மேனேஜ் பண்ணி வச்சுக்கிறேன். என்னோட ஐஓசி கண்டெய்னர் தேவைப்படும் போது நான் என்ன பண்ணுறேன், அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஓகேவா? இப்போ இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், இதுக்கு பேர் தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இதில் நம்ம பார்த்தது செட்டர் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். இப்போ நான் வந்து இதை கமெண்ட் பண்ணிடுறேன் ஓகேவா? இதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் கொடுத்து இதில் சோர்ஸ் இருக்கும் ஓகேவா? சோர்ஸ்குள்ளே போங்க, ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர் யூசிங் ஃபீல்ட்ஸ் இருக்கா, யூசிங் ஃபீல்ட்ஸ் கொடுங்க. இதில் ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுற கன்ஸ்ட்ரக்டர் பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் ஓகேவா? நான் இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டேன். இதில் ஐடி நம்பர், இதில் ஸ்ட்ரிங் நேம் இருக்குது ஓகேவா? அந்த சூப்பர் நமக்கு தேவையில்லை, நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா? இங்கே ஐடி நம்பர் அங்கே என்ன கொடுக்குறோமோ அது ஐடி நம்பர் இதில் பாஸ் ஆகும், அந்த ஐடி நம்பர் இதில் அசைன் ஆகிடும். இங்கே நேம் கொடுக்குறது இங்கே நேம் பேஸ் ஆகும், இதில் அசைன் ஆகிடும் ஓகேவா? அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நடக்கிறது எல்லாமே ஃபர்தர் ப்ராசஸ் முன்னாடி எப்படி நடந்துச்சோ அதே தான் இங்கே நடக்க போகுது ஓகே? இதுக்கு அதில் கால் பண்ணோம், அது நடக்கும். ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்டர் டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வேறு டைப்பில் பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தோமா, இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன் ஓகேவா? கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், இப்படி தான் கமெண்ட் பண்ணும் இதை ஓகேவா? நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன்.
ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்டட் டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, நான் ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் CON அடிச்சு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சா கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செட்டர் இன்ஜெக்ஷன், கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் 2 டைப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது செட்டர் இன்ஜெக்ஷன். அதை வந்து ப்ராப்பர்ட்டியாக பாஸ் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷனை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறேன். இதுக்கு நேம் ஈக்குவல் டு உங்களோட நேம் என்னவோ அந்த நேமை கொடுங்க. அந்த நேம் வந்து என்ன நேம் அங்கே இருந்துச்சு, ஐடி நம்பர் கரெக்டாக இது இருக்குது. இந்த நேம் தான் நம்ம அங்கே பாஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். நம்ம வேல்யூ வந்து 89 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? திரும்ப நம்ம 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா, அதனால் நான் இதை திரும்ப காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது எங்கே க்ரியேட் பண்ணோம், உங்களோட பீனுக்குள்ளே. ஆல்ரெடி பீன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஓப்பன் டேக், இது க்ளோஸ் டேக். ஓகேவா? இந்த பீனுக்குள்ளே உங்களோட ஐடி நம்பர், ஃபஸ்ட் நான் ஐடி நம்பர் கொடுத்துருந்தேன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேம் கொடுக்குறேன். என்னோட நேம் என்ன, என்னோட நேம் வந்து நான் இந்த இடத்துல மாற்றிக்கிறேன். என்னோட நேம் என்ன பண்ணுறேன், அர்ஜுன் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே பாஸ் பண்ணுற டேட்டா என்ன டேட்டாவாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே டபுள் கோட்ஸில் இருக்குது. ஓகேவா? இங்கே நான் பாஸ் பண்ணுற டேட்டா, அங்கே என்ன இன்ட்டு, ஆனால் இங்கே என்ன ஸ்ட்ரிங்காக இருக்குது, உள்ளே போகும்போது என்ன ஆகும், எனக்கு இன்டீஜராக போயிடும். ஓகேவா? அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க ஸ்ப்ரிங்கு. அப்படி இல்லைன்னா டைப் ஈக்குவல் டு என்ன டேட்டா டைப்போ அந்த டைப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. சரி, ஓகே. இப்போதைக்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் பாஸ் பண்ணிட்டேன். இங்கே போகிறேன். என்னோட மேனுக்கு. ஓகே, நான் கன்ஸ்ட்ரக்டராக பாஸ் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போது என்னோட மெயின் மேன் இருக்குல்ல, இங்கே போய்ட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். ஆக்சுவலாக வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணமோ ஃபர்தர் ப்ராசஸ் அதையே ஃபாலோ பண்ணுறோம். நான் இப்போ இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன். எனக்கு 89 அர்ஜுன் அப்படிங்கிற டேட்டா பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். 2 டைப் பார்த்துருக்கோம். ஒன்று செட்டர் இன்ஜெக்ஷன், இன்னொன்று கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் என்ன சொன்னோம், நமக்கு தேவையான டிபெண்டன்சியை இன்ஜெக்ட் பண்ணுறது தான் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இந்த டிபெண்டன்சியை மேனேஜ் பண்ணுறது யார், என்னோட IOC கண்டெய்னர். ஓகேவா? ஆப்ஜெக்ட் அவங்க கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வச்சுப்பாங்க. நான் அதை எப்போ கூப்பிட்றேனோ அப்போ வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்துருக்கிறது நம்ம லிட்டரல் டிபெண்டன்சிஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிபெண்டன்சிஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?